சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பூர்ணி, ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்க? இப்படி நடந்தா உன் கால் தானே வலிக்கும். உட்காரலாம்ல. இப்ப எதுக்கு இவ்வளவு கூட்டிட்டு வந்தீங்க? காரணம் இல்லாம கூட்டிட்டு வருவோனா? இப்ப நீ வர்றப்ப செவந்தி அண்ணி சொன்னது உனக்கு கேட்டிருக்கணுமே. ஊட்டில ரொம்ப குளிரா இருக்குமா, அதனால அங்க ஸ்வெட்டர் போடாம இருக்கவே முடியாதான். எனக்கு ஸ்வெட்டர் இருக்குன்னு உனக்கு தெரியும், ஆனா பாவம் சிந்துக்கு தான் இல்ல. புது ஸ்வெட்டர் வாங்கிக்கலான்னு சொன்னா வேணாமாமா, பூர்ணி அக்கா கிட்டதான் ஸ்வெட்டர் இருக்குல்ல, அதையே வாங்கிக்கலான்னு சிந்து சொல்றா. சிந்து அப்படி சொன்னது கூட உனக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். உன் தங்கச்சிக்கு உன் ஸ்வெட்டர் தான் கூட. நீங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போய் ஊரை சுத்திட்டு வர்றதுக்கு நான் என் ஸ்வெட்டர் கொடுக்கணுமா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வந்து கேக்குறீங்க. பூர்ணி, இதுல வெக்கப்படுறதுக்கு என்னமா இருக்கு? உன்னோட ஸ்வெட்டரை சிந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுன்னு கேக்குறேன். இது தப்பான விஷயமா என்ன? என்ன சிந்து, பூர்ணி இப்படி கோவப்படுறா? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல மாமா, இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? அதானே, அதான் எனக்கு ஒண்ணும் புரியல மாமா, இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? அப்படியே ரெண்டு ஷோல்டரையும் குலுக்கி குலுக்கி காட்டுவா, அது அப்படியே பர்மனண்டா அடிச்சு கீழே இறக்கி வச்சிருவேன். அதுக்கப்புறமா ரெண்டு ஷோல்டர் இப்படி தூக்கிக்கிட்டு இருக்கல, அதை தொங்க போட்டுக்கிட்டு இப்படியே அலைய வேண்டியதுதான் நீ. என்ன ரெண்டு பேருக்கும் அப்படியே சிரிப்பு பொங்கிக்கிட்டு வருது? நீங்க இப்படி சிரிப்பு காட்டினா எப்படிக்கா சிரிக்காம இருக்க முடியும்? ஏண்டி, நான் கோத்துல அப்படியே கொந்தளிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்கேன், அது உனக்கு அப்படியே காமெடியா தெரியுதா? சிந்து, இப்ப பூர்ணி பயங்கர கோவத்துல இருக்கா, அமைதியா இருக்கணும். பி சீரியஸ். சரிங்க மாமா. அக்கா சாரிக்கா. ரகு, நீங்களும் இவ கூட சேர்ந்து என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்களா? நான் உன்னை வெறுப்பேத்தலாம் இல்லம்மா, நாங்க உனக்கு கொடுக்கற மரியாதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நீ தான் எல்லாத்தையுமே தப்பாவே புரிஞ்சுக்கிற. இப்ப நாங்க உன்கிட்ட என்ன கேட்க வந்தோம்? ஸ்வெட்டர் தானே கேட்க வந்தோம். அதை நீ எடுத்து கொடுத்துருந்தா இந்நேரம் நாங்க வாங்கிட்டு போயிருந்திருப்போம்ல. நீ தான் கொடுக்க மாட்டேன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க. என் ஸ்வெட்டர் எடுத்து கொடுத்து இந்த தேவம் அங்கே அப்படியே ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஜாலியா ஊட்டில இருந்து கூட்டிட்டு கட்டிட்டு இருக்கிற ஸ்டில்ஸ் எடுத்து எனக்கு அனுப்புங்க. அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். இப்படி எல்லாம் வழி அனுப்பி வச்சா உங்களுக்கு அப்படியே பொங்கி பூரிச்சுதான் போவீங்க. அதெல்லாம் முடியாது. நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம், புரிஞ்சுதா? இவ கூட ஹனிமூன் போக கூடாதுன்னு சொன்னா என்ன உங்களுக்கு கோபக்காரியா தான் தெரியும். இதெல்லாம் ரொம்ப டூ மச் ரகு. ஸ்வெட்டர் போட்டுட்டு உங்க கூட ஹனிமூன் வர தகுதியும் உரிமையும் எனக்கு தான் இருக்கு. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக உன்னையே வேணா ஹனிமூன் கூட்டு போக முடியும்? ஏன் கூட்டிட்டு போனா என்ன? நான் தாங்க உங்க ஒரிஜினல் பொண்டாட்டி. ஒரிஜினல் பொண்டாட்டி தான் நிம்மதியை கெடுக்கிற பொண்டாட்டியா இருக்காளே, அவளை எப்படி கூட்டு போக முடியும்? ஹனிமூன் ட்ரிப் போறதே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய சந்தோஷமா ரன் பண்றதுக்கு தான். உன்னைய கூட்டு போனன்னு வையே, முழு நேரமும் சண்டை தான் போட்டுட்டு இருக்க முடியும். நான் ஒன்னு சொல்லட்டுமா? என் சிந்து அப்படி கிடையாது. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே என்னையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பா. எனக்கு சிந்து பக்கத்துல இருக்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கு. உன்னால அவள மாதிரி இருக்க முடியுமா? என்ன மாதிரி எப்படி மாமா அவங்களால இருக்க முடியும்? அதெல்லாம் இவங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கோவம், விரோதம், வெறுப்பு மட்டும்தான். இவங்களுக்கு அதை தவிர வேற எதுவுமே தெரியாது. அதெல்லாம் பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் மாமா. அக்கா, இப்ப உங்க ஸ்வெட்டர் தர முடியுமா முடியாதா? ஏய், ஏன் ஸ்வெட்டர் போடுற அளவுக்குலாம் நீ ஒருத்தான ஆளே கிடையாது. ஓ, இந்த குப்பமேட்ல ஏதாவது நஞ்சு போன கோணி பை இருக்கும், அதை எடுத்து போதிக்கிட்டு போ. இப்ப என் கண்ணு முன்னாடியே நிக்காத, ஒழுங்க மரியாதை இங்க இருந்து கிளம்பி போயிடு. உன் மேல எனக்கு அப்படியே வெறித்தனமான கோவம் வருது. சத்தியமா ஏதாவது பண்ணி தொலைச்சிடுவேன். போ இங்க இருந்து. மாமா, அக்கா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அவங்க ஸ்வெட்டர் தரலன்னா பரவாயில்ல,
உங்களுக்கு நான் ஸ்வெட்டரு, எனக்கு நீங்க ஸ்வெட்டரு. நமக்கு வேற எந்த ஸ்வெட்டரும் தேவையில்ல. வாங்க மாமா போலாம். ஓகே செல்லம், வா போலாம். ஊட்டி மலை ஊட்டி என் பொண்டாட்டி சிந்துமா.